அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு தஆலாவை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவனை மகிழ்விக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதற்கு நல்ல அமல்களை, நல்ல செயல்பாடுகளை அவனுக்காக நாம் செய்கின்ற பொழுது, அவனுக்காக நாம் எல்லா காரியங்களையும் செய்கின்ற பொழுது அதை பார்த்து வல்ல ரஹ்மான் மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக, எனதடியான் எனக்காக செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், எனக்காக இன்ன காரியங்களை செய்கின்றான், எனக்காக தொழுகின்றான், எனக்காக நோன்பு வைக்கின்றான், எனக்காக தான தர்மங்களை செய்கின்றான், எனக்காக பிறருக்கு உதவக்கூடியவனாக இருக்கின்றான் என்று இப்படி வல்ல ரஹ்மான் மனிதன் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை பார்த்து மகிழக்கூடியவனாக, மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக வல்ல ரஹ்மான் இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த மகிழ்ச்சியை நாம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். வல்ல ரஹ்மானுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அன்புக்குரியவர்களே, நமக்கு கொஞ்ச நேரம் சுகம் தரக்கூடிய நம் அன்பு மனைவியை, மக்களை சந்தோஷப்படுத்துவதற்கு எத்தனை சிரமங்களை நாம் அவமானங்களை நாம் தினம் தினம் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் அந்த அழகான மனைவியையும், அன்பான குழந்தையையும், அலங்காரமான வீட்டையும், ஆடம்பரமாக வாழ வாகனத்தையும் கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய, நம்மின் மீது உண்மையான அன்பு கொண்டிருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விற்காக கொஞ்ச நேரம் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? கொஞ்ச நேரம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா? அவனை வணங்குவதற்காக கொஞ்ச நேரத்தை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, மனைவி மக்கள் மீது அன்பு இருக்க வேண்டியதுதான், மனைவி மக்கள் மீது பாசம் இருக்க வேண்டியதுதான். ஆனால் முதன்மையானது வல்ல ரஹ்மான் மீது இருக்க வேண்டும், வல்ல ரஹ்மான் மீது இருக்க வேண்டும். அவன் மீது பாசம் முதன்மையானதாக இருக்க வேண்டும். நமது முன்னோர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். மனைவி மக்கள் மீது அதிகமாக அன்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். மனைவி மக்கள் மீது அதிகமாக பாசமுள்ளவர்களாக, நேசமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் முன்னுரிமை வல்ல ரஹ்மானுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். முன்னுரிமையை வல்ல ரஹ்மானுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் அன்புக்குரியவர்களை பிரார்த்தனை செய்து ஒரு குழந்தையை பெறுகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பெற்றுக்கொள்கின்றார்கள். குழந்தை இல்லாமல் குழந்தை கிடைத்தது என்று சொன்னால் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த பிள்ளையின் மீது எந்த அளவுக்கு நாம் பாசமுள்ளவர்களாக இருப்போம் என்பதை நாம் அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அந்த அளவுக்கு அதிகமான அன்பை அந்த குழந்தையின் மீது காட்டக்கூடியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இருந்தார்கள். அன்பான மனைவியையும் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். வல்ல ரஹ்மானுடைய கட்டளை, இருவரையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டு வந்துவிடு என்பதாக, இருவரையும் கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டு வந்துவிடு என்பதாக வல்ல ரஹ்மானுடைய உத்தரவு. அன்புக்குரியவர்களே, பல நாள் தவமிருந்து பெற்ற பிள்ளை தனது பாசத்தை அதிகமாக அந்த பிள்ளையின் மீது வைத்திருக்கின்றார்கள். அன்பான மனைவி, இப்படிப்பட்டவர்களை கொண்டு போய் பாலைவனத்தில் விட்டுவிடு என்பதாக வல்ல ரஹ்மானுடைய உத்தரவு. முன்னுரிமை வல்ல ரஹ்மானுக்கு கொடுத்தார்கள். கொண்டு போய் விட்டார்கள். கொண்டு போய் மனைவியும் மக்களையும் பாலைவனத்தில் விட்டார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். வல்ல ரஹ்மானுக்காக அதை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிரியமான பிள்ளைதான், தவமிருந்து பெற்ற பிள்ளைதான், அந்த பிள்ளையை நீ அறுத்து விடு என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்ல, அன்புக்குரியவர்களே, வல்ல ரஹ்மானை சந்தோஷப்படுத்துவதற்காக, வல்ல ரஹ்மானுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அங்கு முனைந்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம்.
அன்புக்கினியவர்களை ஏகத்துவத்தை ஏற்றதற்காக, ஏகத்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே அதாவது பிரகடனப்படுத்தியதற்காக நம்ருத் மன்னன் நெருப்பிலை போட வந்த பொழுது அன்புக்கினியவர்களே அல்லாவுக்காக அதை ஏற்றுக்கொண்டார்கள், தன்னை நெருப்புக்கு கொடுப்பதற்கு தயாரானார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இப்படி அல்லாவுக்காக அனைத்தையும் செய்து அவனது அன்பை பெறக்கூடியவர்களாக, அவனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். மனைவி மக்கள் மீது அதிகமாக பாசமுள்ளவர்களாக தான் இருந்தார்கள். ஆனால் முன்னுரிமை அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பிரியம் வேண்டும், அவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாக இருந்து காட்டி வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். ரபியா இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுதால் ஒரு காலில் நிற்பார்கள், மறுகாலை உயர்த்து கொள்ளுவார்கள். ஒரு காலில் நின்று மறுகாலை உயர்த்து கொள்ளுவார்கள். அப்பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா என்பதாக ஆயத்தை இறக்கினான். ஒற்றை காலில் நின்று தொழுபவரே, நீர் துன்பப்படுவதற்காகவா இந்த குர்ஆனை உம்மின் மீது நாம் இறக்கினோம் என்பதாக அல்லாஹ் கூறினான் என்பதாக இப்னு கஸீர் என்ற கிதாபிலே நாம் பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவதற்காக, அல்லாஹுவை மகிழ்ச்சி அடைய செய்வதற்காக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் ஒற்றை காலிலே நின்று தொழுகக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இது அல்லாஹுவை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இவ்வாறு செய்தார்கள் என்பதாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் தர்மம் கொடுக்கின்றார்கள். அதில் நறுமணம் பூசி கொடுத்தார்கள். கேட்கப்பட்டது, ஏன் நறுமணம் பூசுகின்றீர்கள் என்பதாக. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இந்த தர்மம் அல்லாஹ்வுடைய கையில் அடையும் அல்லவா, அவன் வாங்குகின்ற பொழுது இது நறுமணத்தோடு இருக்க வேண்டும், அவனை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறு செய்தேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அன்புக்கினியவர்களே, தர்மம் கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதாக வல்லர் ரஹ்மான் சொல்கின்றார். உணவு கேட்கின்றார்கள் என்று சொன்னால் அங்கே நான் கேட்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதாக வல்லர் ரஹ்மான் சொல்கின்றான் அல்லவா. அதன் அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்கின்றார்கள், தர்மம் இடுகின்ற பொழுது அந்த தர்மத்தினுடைய பணத்தை நறுமணம் பூசி கொடுத்தால் வல்லர் ரஹ்மானுடைய கரத்திற்கு செல்கின்ற பொழுது அது மனமுள்ளதாக இருக்கும், வல்லர் ரஹ்மான் சந்தோஷம் அடைவான் அல்லவா என்பதாக இவ்வாறு சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே வல்லர் ரஹ்மானை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக, அவனை மகிழ்விக்கக்கூடியவர்களாக இருந்து அவனது அருள்களை அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்லர் ரஹ்மான் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.